இந்த மாதிரி சந்தேக நபர்கள் யாராவது கடைசி நிமிஷத்தில் வந்து டிக்கெட் எடுத்து எங்கேயாவது போக ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்ட்டு எல்லா ஏர்லைன்ஸுக்கும் சொல்லியிருந்தோம். அதில் அவங்களுக்கு கொடுத்த ஒரு தகவல் படி நம்ம டீமுக்கு வந்தோடனே அவங்க போய் செக் பண்ணுறாங்க. ஸோ ஏர்போர்ட்டு போய் ஹைதராபாத் போகக்கூடிய ஒரு ஃப்ளைட்டில் உள்ள இருந்தோம் அந்த அக்யூஸ்ட். அவனுக்கு ஆமாம் உள்ளார போய் உட்காந்துட்டான். பட் நாம் அந்த இது வச்சு ஏர்லைன்ஸ் அத்தாரிட்டி சொல்லி உள்ளார போய் செக் பண்ணி பிடிச்சிட்டோம். அப்போ வந்து வாங்க இல்லை அப்போ தான் வந்து வாங்க. ஆமாம் இந்த மூணு பேருமே பார்த்தீங்கன்னா ஈரானிய கொள்ளையர்கள்னு சொல்லக்கூடிய மும்பை பேஸ்டு. மும்பைனா மும்பை, அது பக்கத்தில் வெஸ்ட் தானே, இந்த பக்கம் வந்து பிதர்னு சொல்லிட்டு கர்நாடகா மாவட்டம். இந்த மாதிரி ஈரானிய கொள்ளையர்கள் வந்து நிறைய இடங்கள் இருக்கிறாங்க. அவங்களோட மெயின் செட்டில்மெண்ட்டு மும்பை. இவங்க அதை சேர்ந்தவங்க தான். என்கவுண்டர் ஒன்று ஒரு குற்றவாளி நைட் அவங்க அந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட பைக்கு எடுக்கிறதுக்கு நம்ம டீம் கொண்டு போகும்போது அதில் வந்து அவன் போலீஸை தாக்கி தப்பிக்க பார்த்துருக்கிறான். அந்த டைம் நடந்தது. அந்த பிஸ்டல் வந்து அவனோட வண்டியில் வச்சுருந்தாங்க, டூ வீலரில். அதாவது நமக்கு இப்போ இது வரைக்கும் வந்த தகவல் படி மும்பை போலீஸ்லாம் கேட்டதில் இந்த கேங் வந்து பெரிய கேங்கு. 50க்கு மேற்பட்ட குற்ற வழக்குகள் இந்த குற்றவாளி மேலே இருக்குதுன்ட்டு அங்கே இருக்கக்கூடிய பாப்புலரான நியூஸ் பேப்பர்லாம் வந்துருக்குது. தமிழ்நாட்டில் செக் பண்ணோம், என்கொயரி பண்ணோம். 8 இடங்கள் 6 இடத்துல 2 பேர். இல்லை இது வரைக்கும் நம்ம பிடிச்ச அந்த 3 குற்றவாளிகளும் கிடைச்ச தகவல் படி பார்த்தா லோக்கல் சப்போர்ட்டில் ஒருத்தர் அட்வான்ஸாக வந்து சில ஏற்பாடுகள் இங்கே செய்கிறான். பைக் வந்து கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன் பிதர் மாவட்டத்தை சேர்ந்தது. அது அங்கே திருடப்பட்டதால் அவனோட வாங்கப்பட்ட வண்டியான்னு செக் பண்ணிட்டோம்.